ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே எம்மியான சாக்லேட் ஐஸ்கிரீம் வாழைப்பழத்தை வச்சு எப்படி ஆரோக்கியமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிப்பியில் நான் இன்றைக்கி சர்க்கரை எதுவுமே யூஸ் பண்ணலை, வாழைப்பழத்தோட இனிப்பில் தான் செஞ்சுருக்கேன். வாங்க இப்போ இந்த ஐஸ்கிரீமை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். நான் இன்னைக்கு ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக 1/2 கிலோ வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி நல்லா பழுத்ததாக இருக்கணும். இது பழுத்ததாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கணும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக துண்டுகளாக வெட்டி இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் எந்தளவு பழுத்திருக்கோ நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம் அந்தளவுக்கு இனிப்பாக இருக்கும். சக்கரை போட தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டி வச்சதும் இதை அப்படியே ஒரு ஃப்ரீசரில் வச்சுட்டு 6லேருந்து 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவு நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இது ஃப்ரீஸ் ஆகிருக்கிறதுனால எல்லா வாழைப்பழமும் ஒட்டிகிட்டு இருக்கும், நமக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்பூனோ இல்லை ஃபோர்க்கோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி குத்தி குத்தி இந்த மாதிரி எடுத்து விடுங்க, அப்போது வந்துடும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டுக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட்டி ஃப்ளேவர் தரத்துக்காக கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க மிக்சியில். இப்போ இதை அரைச்சிருக்கோம், ஓரளவு தான் அரைஞ்சிருக்கு. வாழைப்பழம் இன்னும் கொஞ்சம் அரையாமலே இருக்குது. இந்த மாதிரி ஒரு முறை கலக்கி விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் வராது. வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அளவு ஸ்மூத்தாக இருக்கணும். இது கூட 50 கிராம் அளவுக்கு சாக்லேட்டை வெட்டி வச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது இன்னும் எக்ஸ்ட்ரா சாக்லேட்டி ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இந்த சாக்லேட் துண்டுகள் வாயில் கிடைக்கும் போது நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீமில். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த சாக்லேட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்ரி மில்க் கூட வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ளே மாற்றிட்டு இதை இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்க. உள்ளே ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும் மேலே. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இதில் மூடிட்டு இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க. ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் இது நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். இப்போ இது 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக யம்மியாக இருக்குது. நான் இந்த ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணுறதுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலான கரண்டி தான் எடுத்து ஸ்கூப் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக ஸ்மூத்தாக செம்ம சூப்பராக இருக்குது ஐஸ்கிரீம். முக்கியமாக இதில் நம்ம சர்க்கரையே யூஸ் பண்ணலை, ரொம்ப ஆரோக்கியமானது. நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப இந்த ஆரோக்கியமான ஐஸ்கிரீமை இந்த சம்மர் சீசனில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.